என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சில விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அதுவும் உன் மீது அதீத கோபத்திலும் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் சொல்வதை சில நாட்களாக நீ கடைபிடிக்காமல் இருக்கிறாய். அதனால்தான் உன் மீது அதீத கோபமாக நான் வந்திருக்கிறேன். இந்த கோபமானது ஒரு அன்பு கட்டளையும் கூட. உன் மீது நான் கோபப்படுவதற்கு காரணம், உன் மீது நான் அக்கறையும் அன்பையும் அதிகமாக வைத்திருக்கிறேன். அதனால்தான் உன் மீது எனக்கு அதிகமாக கோபம் இருக்கிறது. உன் கோபத்தையும் உன்னுடைய குணத்தையும் புரியாதவர்களிடம் காலில் விழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறாய். அதே போல் உன்னை அலட்சியம் செய்பவர்கள், அதே போல் உன்னை வேண்டாம் என துச்சம் செய்பவர்கள், அவர்கள் காலடியில் விழ வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உன்னை வழிகாட்டுகிறேன். ஒவ்வொரு தருணமும் உன்னை வழிநடத்துகிறேன். என் தங்க பிள்ளையே, தயவு செய்து நான் சொல்வதை கேட்டு பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று அனைத்தையும் புரிய வைத்து தெரிய வைத்து உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க இந்த வாராகி தாய் வருகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் நீயோ நான் சொல்வதை ஒரு சிறு கடுகளவு கூட நீ கடைபிடிக்காமல் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சிகள் வேண்டும் என்று நினைக்கிறாயே தவிர, இந்த மகிழ்ச்சியான விஷயம் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கிறதே என்று ஏன் சிந்தித்து பார்க்காமல் கஷ்டப்படுகிறாய்? ஒவ்வொரு மாற்றமும் நிகழ்வதற்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கத்தான் செய்ய வேண்டும். அது சில சந்தோஷமான விஷயத்தில் நடக்கலாம், அல்லது சில கஷ்டமான விஷயத்தில் நடக்கலாம். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பல பொய்யான விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது, பல மெய்யான விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள இந்த காலகட்டமானது அமைந்தால்தான் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும், சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே என்று சொல்லுகிறேன். ஆனால் நீ அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு கஷ்டம் வந்து விட்டது, எனக்கு கவலைகள் வந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், எனக்கு மரணம் வேண்டும் என்று இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தால் இந்த தாய் எத்தனை நாட்களுக்கு தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைப்பேன்? ஒவ்வொரு நாட்களும் சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ கேட்பதாக இல்லை. தாயே, எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, கவலைகள் வந்துவிட்டது, அது நிரந்தரமாக ஆகிவிடும் போல, எனக்கு மாற்றமே ஒன்று கூட நடக்காது போல என்று நீயா கற்பனை உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறாய், நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், உனக்கு அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறேன், அனைத்து மாற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை உருவாக்க நான் தயாராகிவிட்டேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் அதை நம்பாமல் மற்றவர்கள், அதுவும் ஏமாற்றியவர்கள், உன்னை இழிவாக பேசியவர்கள், அடுத்தவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை துச்சம் என தூக்கி எறிந்தவர்களெல்லாம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைத்து நினைத்து தினந்தோறும் அழுகிறாய். தவறு என் தங்க பிள்ளையே. இப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் நீ கடுகளவு கூட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. கடுகளவு கூட நீ சந்தோஷத்தை எதிர்பார்க்கவும் முடியாது. நான் சொல்வதை கேள், பொறுமையாக இரு. உயர்வையும் உயரத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன். இந்த தாயின் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளை துரோகம் செய்தவர்களெல்லாம் மன்னித்து அவர்களே வாழ்க்கையில் வர வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறதே, அவர்களால் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறதே, அதை என் தங்க பிள்ளை தாங்க முடியாது என்பதனால்தான் இப்பொழுதே விலக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் இதை என் தங்க பிள்ளை புரிந்து கொள்ளாமல் கெட்டவர்களையும் செய்வனை செய்பவர்களையும் சூழ்ச்சி செய்பவர்களையும் அதே போல் பணத்திற்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய பயங்கரமான விஷயங்களை எல்லாம் செய்பவர்களையெல்லாம் வாழ்க்கையில் வர வைக்க வேண்டும் என்று என்னிடம் விலக்கேற்றி அழுகிறதே என்று என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் உன் மீது எனக்கு கோபமும் வருகிறது, பரிதாபமும் வருகிறது. பரிதாபம் எதற்காக தெரியுமா? நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ளாமலே இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தால் கடைசி வரை மற்றவர்களிடம் ஏமாறுவது என்பது நிரந்தரமாகிவிடும். என் தங்கப்பிள்ளையை யாரிடமும் இனிமேல் நான் ஏமாற விட மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு தருணமும் நீ ஏமாறுவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, இனிமேல் நீ யாரிடமும் ஏமாற விடுவதற்கு நான் தயாராக இல்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேள்.
உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை நான் செய்து கொடுக்கிறேன், பொறுமையாக இரு. பல நாட்களாக இந்த நாணயத்தை உன் கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இழந்ததை எண்ணி அழுகிறாயே. இந்த தாய் இந்த நாணயத்தை எதற்காக கொடுக்க சொல்கிறார்கள், எதற்காக வாங்க சொல்கிறார்கள், ஏன் இதை கண்ணில் காட்டி கொடுத்து இதை உன் கையிலே வைத்துக்கொள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அதை சிந்திக்கவில்லை. கெட்டது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, அதை சிந்தித்து அவரை நினைத்து அழுகிறாயே தவிர நான் சொல்லிய விஷயத்தை இன்னும் செவி கொடுத்து நீ கேட்கவும் இல்லை, அதை நீ வாங்கவும் இல்லை. ஏன் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயத்தை நான் சொல்வதை கேட்காமல் இப்படி அடம் பிடித்து கொண்டு நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி அழுதால் மாற்றம் உண்டாகிவிடுமா? நிச்சயமாக கிடையாது. உனக்கு மாற்றம் உண்டாக வேண்டும், மகிழ்ச்சிகள் உண்டாக வேண்டும், செல்வம் வேண்டும், செழிப்பு வேண்டும் என்றால் இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வர வேண்டும். எதற்காக இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வர வேண்டும்? உன்னுடைய நல்லது எது, கெட்டது எது என்று வழிகாட்டுவதற்கு உனக்கு எவரும் கிடையாது. வழிகாட்டுகிறேன் என்று பொய்யாக பேசி பல புரளிகளை கிளப்பி உன்னுடைய செல்வத்தையும் சொத்தையும் அழிக்க உன்னுடன் சில ஜென்மங்கள் திரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ கண்குளிர பார்க்க வேண்டும், மனம் குளிர அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். அதனால்தான் இப்பொழுது இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கூட்டி செல். ஆபத்தில் இருந்தும், பல பிரச்சனையில் இருந்தும், பல மோசடியில் இருந்தும் உன்னை காப்பாற்றும் என்று உனக்கு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த செவியில் வாங்கி இந்த செவியில் விட்டு விடுகிறாய். இது இவ்வளவு மிக பெரியதல்ல என்று அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, ஒரு கடுகளவு என்பது மலையளவு மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாணயம் உனக்கு கடுகளவு தான் தெரியும், ஆனால் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று உனக்கு தெரியாது. அவ்வளவு எளிதில் இந்த நாணயத்தை நீ வாங்கி கொள்ள முடியாது. ஒவ்வொரு நேரமும் இந்த நாணயத்தை வாங்க நான் பல சோதனைகளை வைப்பேன். அந்த சோதனையெல்லாம் நீ தாங்கினால்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற அந்த மணிமகுடத்தை நீ சூட்ட முடியும். ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய விஷயம் வேண்டும், நம்முடைய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயே, அதற்கு இன்னும் நீ முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். கஷ்டத்தை எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டு மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் அனைத்தும் நடந்து விடுமா? கடுகளவு கூட மாற்றம் வராது. ஆனால் இந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், அதை நான் நடத்துவேன், அதை நான் செய்வேன், அதை நான் பயன்படுத்துவேன். என் தாய் உத்தரவு மீறி நான் நடந்து கொள்ள மாட்டேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக என் தாய் சொல்லியிருக்கிறார்கள் என்று உடனடியாக முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் தான் இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வருகிறது. இந்த இல்லத்தில் மகிழ்ச்சி, செல்வம் அனைத்தும் குறைவாக இருக்கிறதல்லவா? இந்த நாணயம் நிறையாக மாறுகிறது. இது கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய நாணயம். நான் மகாலட்சுமி சொரூபமாக வருகிறேன். இந்த சொரூபமானது உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கடன் பிரச்சனையில் இருந்து விலக்கி, செய்வனை பிரச்சனையில் இருந்து விலக்கி, உன்னுடைய அனைத்து எதிர்மறை எண்ணோட்டங்களையும் விலக்கி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறது. அதனால்தான் உனக்கு பல நேரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை தவறவிட்டால் பிறகு நீதான் வருத்தப்படுவாய். சொல்லுவது என் கடமை, செய்வது உன் கடமை. என் கடமை நான் செய்து விட்டேன். அதே போல் உன் கடமையை நீ சரியாக செய்தால் அந்த இடத்தில் நீ என்ன கேட்கிறாயோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.